என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தினுடைய பல வகைகளையும் சொன்னாங்க. அதுல தண்ணீர் தர்மம் சிறந்த தர்மம் சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. தர்மத்துல ஒரு தர்மம் இன்னைக்கு நம்ம சிந்தனையில அதிகமா அது எட்டாதது. அது என்ன? ஏழை எளிய மக்களுக்கு எப்போதாவது ஒரு ஆட்டிறைச்சி வாங்கி அல்லது ஒரு மாட்டிறைச்சி வாங்கி உங்க தகுதிக்கு உங்களால ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு மாசத்துல ஒரு தடவை ஒரு ஆட்டிறைச்சி வாங்கி கொடுங்க. எல்லாம் ஏன்னா அவங்க வாங்க முடியாது. இந்த தர்மம் நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஏதாவது முசீபத்து வந்தா ஒரு ஆடை அறுத்து தர்மம் செய்யறோம், அது வேற. சாதாரணமாக எல்லா காலத்திலையும் இறைச்சி தர்மம் செய்யணும். இறைச்சி தர்மம் செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? உயிருக்கு பாதுகாப்பு. இறைச்சி தர்மம் செய்யறதுனால உயிருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தர்றான். அதற்கு சில உலமாக்கள் குர்ஆனுடைய இந்த சரித்திரத்தை ஆதாரமாக சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க தயாரான போது அல்லாஹ் மகனுக்கு பதிலாக என்ன கொடுத்தான்? வஃபதைனாஹு பிذبஹின் அதீம். ஒரு ஆட்டை தான் அறுக்க சொன்னான். ஒரு உயிருக்கு ஒரு ஆடு பகரமாக வந்தது. அப்படியானால் இறைச்சியினுடைய தர்மம் இருக்கிறதே உயிருக்கு பாதுகாப்பு. இந்த தர்மங்கள் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட விடுபட்டு விட்ட தர்மங்கள். ஒரு காலத்துல முஸ்லிம் செல்வந்தர்கள் இறைச்சியை வாங்கி ஏழை பகுதிகளுக்கு சென்று அவ்வப்போது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த தர்மங்கள் எல்லாம் மறந்துட்டோம், நாம முழுசாக விட்டுட்டோம். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த செல்வங்கள்ல பரக்கத்து வேணும்னு சொன்னா ஏராளமாக தர்மம் செய்யுங்க. தர்மத்தினுடைய பலன்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு பலன் என்ன? உங்களுடைய மரண கஷ்டத்தை தர்மம் லேசாக்கும். மரண நேரம் சக்கராத்துல் மௌத் என்று சொல்கிறோமே, இந்த மரண கஷ்டத்தை லேசாக்குவதில் தர்மத்தின் பங்கை போல வேறு எதற்கும் பங்கு கிடையாது. தர்மத்திற்கு அவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது. மரண நேரத்தினுடைய அந்த சிரமத்தை அது லேசாக்குகிறது என்று உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரிதான் தர்மம் செய்யறவங்களுக்கு தான் தொழுகையில மன ஓர்மையும் கிடைக்கும். நம்ம பல பேர் சொல்றோமா இல்லையா, தொழுகையில மன ஓர்மையே கிடையாது, ஒரு ஓர்மை வர்றதில்லைன்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. யார் தர்மம் செய்வார்களோ அவர்களுக்கு தான் தொழுகையில அல்லாஹ் உள்ளச்சத்தை தருகிறான், மன ஓர்மை அல்லாஹ்தஆலா தருகிறான். இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த தர்மம் வாரி வழங்குகிறது. அந்த தர்மத்தை நாம் இன்றைக்கு முழுசாக மறந்து விட்டுட்டோம். தர்மத்தினுடைய எல்லா வகைகளையும் விட்டுட்டோம். மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பெரிய பெரிய ட்ரஸ்டுகளை அமைத்து எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை மருத்துவமனைகள், இன்னைக்கு நாம அங்க போய் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். நாம அங்க போறோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்கள நாடி போறோம். அவர்கள் நம்மை நாடி வந்த காலங்கள் போய் நாம அவங்கள தேடி போக வேண்டியதா இருக்கு. கஞ்சத்தனம் ரொம்ப ரொம்ப கெட்ட குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் பகீலு அதுவுல்லாஹ். கஞ்சன் இருக்கிறானே அவன் அல்லாஹ்வுடைய விரோதி, அவன் மக்களுடைய விரோதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ். யார் தாராளமா வழங்குறானோ, தாராளமாக யார் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் சொல்லுவாங்க. கஞ்சத்தனத்தை பத்தி அரபியில நிறைய கிதாபுகளே இருக்குது. ஒரு காலத்துல எப்படியெல்லாம் கஞ்சர்கள் இருந்தாங்க, அதுல நிறைய சுவையான கதைகள் எல்லாம் இருக்குது. நம்மிலும் கூட பலர் அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உடையவர்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான புகழ் கஞ்சத்தனம் ரொம்ப மோசமான ஒரு குணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸஅத் இப்னு அபி வக்காஸ்ங்கிற சஹாபி அவங்க தவாஃப் செஞ்சாங்க. 7 சுத்துலையும் ஒரே துவா தான் செஞ்சாங்க. 7 சுத்துலையும் ஒரே துவா. என்ன துவான்னு சொன்னா, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. யா அல்லாஹ் என்னை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இதான் 7 சுற்றுலையும் துவா செய்யறாங்க. அவங்க தவாஃப் செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் கேட்டாங்க, நீங்க தவாஃபுடைய எல்லா ரவுண்டுலையும் ஒரே துவா தான் பண்ணீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடிட்டே இருந்தீங்க, என்ன காரணம்? வேற எதையுமே நீங்க கேட்கலையேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, இந்த கஞ்சத்தனத்தை மட்டும் ஒரு மனுஷன்ல இல்லைன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் இடத்துல இந்த கஞ்சத்தனம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா எல்லா கெட்ட குணங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான், யார்கிட்ட கஞ்சத்தனம் இல்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்க காலையில எஞ்சதுமே செலவு பண்ணீங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபன். யா அல்லாஹ் யார் செலவு செய்யறானோ அவன் செலவழித்ததற்கு பதிலாக சிறந்த பரிகாரத்தை நீ கொடு. யார் செலவு செய்யாம கையை சுருக்கி கொள்றானோ அவனுக்கு மலக்குமார்கள் துவா என்ன பண்றாங்க? அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபன். யா அல்லாஹ் செலவு பண்ணாம யார் கையை சுருக்கிக்கிறானோ அவன் பொருளுக்கு நீ அழிவை கொடுன்னு துவா செய்யறாங்க.
அப்ப செலவு பண்ணா மலக்குகள் பரக்கத்துக்கு துவா செய்றாங்க. செலவு பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மலக்குகள் இந்த பொருள் அழியட்டும் என்று துவா செய்றாங்க. அதனால நம்முடைய உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து சுத்தம் பண்ணணும். பிறருக்கு உதவி என்று வருகிற போது அளந்தல்ல அளக்காம கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, லா துஹ்சி, மனைவிக்கு சொல்றாங்க, நீ அளந்து கொடுக்காதேன்னு சொல்றாங்க. அளவு பண்ணி கொடுக்காத, அளந்து நிறுத்தி கொடுக்காத. நீ அளந்து கொடுத்தாயானால் ஃபயுஹ்ஸில்லாஹு அலைக்கி, அல்லாஹ் உனக்கு அளந்துதான் கொடுப்பான். நீ அளந்து கொடுத்தால் அல்லாஹ்வும் கரெக்டா அளந்துதான் கொடுப்பான். அதனால தாராளமாக கொடு, அல்லாஹ் உனக்கு நிரப்பமாக தருவான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் என்ன கேட்டாலும் வீட்டில் என்ன இருக்கிறதோ தூக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் சஹாபா பெருமக்கள்கிட்ட இருந்த உயர்ந்த